பாக்யராஜ் அவர்களோட ஃபோன்ல இருந்த வீடியோஸ பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கவிஞரும், எழுத்தாளருமான வைரமுத்து அவர்கள் சமீபத்தில பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு போயிருந்தாரு. அங்க பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும், பாக்யராஜோட பையனான சாந்தன் அவர்களையும் பார்த்து, அவருக்காக எழுதியிருந்த முன்னுரைய அவங்க கிட்ட கொடுத்திருந்தாரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாரதி ராஜா எனக்கு பல வருட நண்பர். அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதுலேருந்தே பாக்கியராஜையும் எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர், ரொம்ப திறமையான ஒரு நடிகர், அதே நேரம் பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத்தனை வருஷத்துல அவர் என்கிட்ட சமீபத்தில் தான் ரொம்பவே ரிக்வெஸ்டா நான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை வரலாறு ஒன்று எழுதலான் இருக்கேன் அண்ட் அதற்காக நீங்கள் வந்து முன்னுரை எழுதி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு டைம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால எழுதுறதுக்கு லேட் ஆகிருச்சு. அப்போ பாக்கியராஜ் அவர்கள் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சில வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருந்தார். மேலும் இந்தந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி முன்னுரைகள் வேணும், இந்தந்த இடத்துல எனக்கு வசனம் இந்த மாதிரிலாம் வேணும், நீங்கள் தான் இதை பார்த்து பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் நான் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இதை பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்களும் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க, நானும் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் வெளில போயிட்டுருக்கேன், அதனால் இந்த வீடியோஸை வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டவுட்டோ இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காரு. அவர் எந்த நேரம் நான் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்னு சொன்னாரோ, இந்த முன்னுரையை நான் எழுதி முடித்து அவர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் உண்மையிலேயே இல்லை, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருந்தார். மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொதுவாகவே யாருக்காவது நான் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன், அப்படின்னா மின்னஞ்சல் மூலயமா அனுப்பிடுவேன். ஆனால் பாக்கியராஜ் கேட்டதுனால நான் அவர்கிட்ட நேராகவே வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் தாமதமாகிருச்சு, அவர்கிட்ட நேராக கொடுக்க முடியலை, அதனால தான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து வைரமுத்து அவர்கள் அவருடைய ஃபோட்டோக்கு வந்து மாலை அணிவிச்சிருந்தார். மேலும் அவரை நல்லடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய இடத்தையுமே போய் பார்த்துருந்தாரு. அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லையுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் பகிர்ந்திருக்காரு. வைரமுத்து அவர்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் பாக்கியராஜ் அவர்களோட ஃபோனை எடுத்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வைரமுத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட ஃபோனில் அவரோட வாழ்க்கை வரலாறுல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து பாக்கியராஜ் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வைரமுத்து சாருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே விலாவரியாக எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அண்ட் அந்த வீடியோவில் கடைசியாக நான் இருந்தாலும் இல்லைனாலும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார் போல். அண்ட் அந்த ஒரு வரி பூர்ணிமா பாக்கியராஜோட இதயத்தை நொறுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இருந்து இந்த புத்தகத்தை எழுதி வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் இப்போதைக்கு அவர் இல்லாமல் போயிட்டார். பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.